ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் நித்திய கன்மலை வெளிச்சம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புத்தாண்டு புதிய 2026 வருஷத்திலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். நித்திய கன்மலை வெளிச்சத்தின் மூலமாக நாம் ஒவ்வொரு வாரமும் வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்ட அநேக பரிசுத்தவான்களை குறித்து, அந்த நித்திய ராஜ்யத்துக்காக நித்திய வெளிச்சத்தை குறித்து சாட்சியாக இருக்கிற அநேகர்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். பிரியமானவர்களே, இந்த புதிய வருஷத்தின் புதிய மாதத்தில் ஆண்டவர் இந்த வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டும்படியாக ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியத்தின் சார்பாக என் வின்சென்ட் பால் இந்த ஊழியத்தின் மூலமாக உங்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த நாட்களிலே கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக, கர்த்தருக்குள்ளே ஆசீர்வாதத்தை பெற்று குடும்பம் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக, இந்த வருஷத்தை கர்த்தன் உங்களுக்கு நன்மையினால் முடிசூட்டத்தக்கதாக, இந்த வருஷத்தை நன்மையினால் உங்கள் வாய்களை திருப்தியாக்கத்தக்கதாக அவர் நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த புதிய வருஷத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றுவார். ஆம், பாருங்கள், சங்கீதம் 128 சொல்லப்படுகிறது போல, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. ஒரு ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், அவருடைய ரட்சிப்பை பெற வேண்டும் என்று சொன்னால், அவர் நாமத்துக்கு மகிமையாய் நாம் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், உலகத்தில் எல்லாரும் வாழ்கிறார்கள். ஆண்டவரை அறிந்தவர்கள் ஏராளம், அவருக்காக ஊழியம் செய்கிறவர்கள் ஏராளம். இன்னும் இடையிலே சென்று விடுகிறவர்கள் சிலர். முடிவு பரிந்து நிலைத்து நிற்கிறவர்களை கர்த்தர் ரட்சிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் இந்த புதிய வருஷத்தில் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 128:1 பிரகாரம் அவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் வழிகளிலே நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். பாருங்கள், நித்திய கன்மலை வெளிச்சத்தின் மூலமாக நாம் கடந்த வாரங்களிலெல்லாம் ஒவ்வொரு பாத்திரத்தை பார்க்கிற பொழுது அவர்கள் முதலாவது கர்த்தருக்கு பயந்திருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருந்தார்கள். மரணமே வந்த போதிலும், எத்தனையோ சூழ்நிலைகள் வந்த பொழுதிலும், எத்தனையோ வனாந்தரங்களை அனுமதித்த போதிலும், எத்தனையோ கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே போன பொழுதும் அவர்கள் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடந்து தன் சாட்சியை காத்து கொண்டு கர்த்தருக்காக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்துக்காக, அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக, அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக தன் ஜீவனையே கொடுத்தவர்களை நாம் வேதத்தில் ஏராளமான பேரை பார்க்க முடியும். பரிசுத்த பவுல், இன்னும் 12 அப்போஸ்தலர்கள், இன்னும் அநேக தீர்க்கதரிசிகள், தேவனுடைய ஆண்டவருடைய சபைக்கு கொடுக்கப்பட்ட மெய்ப்பர்கள், இன்றைக்கு நம்ம சமகாலத்தில் எத்தனையோ மிஷினரிமார்கள், எத்தனையோ நம்முடைய முற்பிதாக்கள் ஆண்டவருக்காக தன் குடும்பத்தையும் தன் பிள்ளைகளையும் தன்னுடைய சொத்தையும் தன்னுடைய ஆஸ்தி அந்தஸ்துகளையும் எல்லாம் இழந்து கர்த்தரை அவர்கள் பிரதிபலித்தார்கள். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கர்த்தருக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அப்போ அவருடைய பழைய வாழ்க்கையிலிருந்து எல்லாம் மாறி கர்த்தர் அவருக்குள்ளே இருந்ததுனால எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், பிதாவாகிய தேவன் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த மனுக்குலத்துக்கு கொடுத்த பொழுது அவர் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த உலகத்துக்கு அநேகர்கள் வாழ வருவோம். இந்த வருஷம் பிறந்துருச்சு இல்லை, இந்த வருஷத்தில் போன வருஷத்தை காட்டிலும் நமக்கு நன்மையான ஆண்டாக இருக்கணும், ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கணும், நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும், நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும். அப்படி தான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதை பற்றி கொண்டு தான் முன்னேறி செல்கிறோம். அதற்காகத்தான் கர்த்தரை ஆண்டவரை தேடுகிறோம் அநேகர். ஆனால் இங்கே பாருங்கள், பரலோக பிதாவுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவே
மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கவே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுவோம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். தெரிந்தே மனுக்குலத்துக்காக அவர் வந்ததை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களில் நாமும் ஆண்டவர் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி நம்மை அவர் அழைத்திருக்கிறார். நீ என்னுடையவள் என்று சொல்லி கர்த்தர் அழைத்து அறிந்திருக்கிறார். அதனால் இந்த நாட்களில் அவர் எதற்காக நம்மை அழைத்தாரோ அதிலே நிலைத்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வழிகளிலே நடந்து அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, ஒரு வேலை செஞ்சால் வேலை ஸ்தலத்தில் முதலாளிக்கு வேலையாட்கள் பயப்படுவார்கள். ஒரு அரசாங்கத்தில் வேலை செய்தால் தன்னுடைய அதிகாரிக்கு பயப்படுவார்கள். ஒரு தொழில் செஞ்சாங்கன்னா அவங்களுடைய ஓனர் பாஸுக்கு பயப்படுவார்கள். இல்லை ஒரு சமுதாயத்தில் மேன்மக்கள், ஒரு சமுதாயத்தில் ஒரு கிராமத்தில் இருந்தால் அந்த ஊர் தலைவருக்கு பயப்படுவார்கள். இப்படி தன்னை விட அதிகாரம் பெற்றவர்களுக்கு பயப்படுவார்கள். இங்கே அப்படி சொல்லவில்லை. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுதுதான் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் இங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், அதனோடு வேதனையை கூட்டாது. பிரியமானவர்களே, பாருங்கள், உலகத்தினுடைய ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், ஆனால் அதற்கான சமாதானத்தையோ அதற்கான சந்தோஷத்தையோ கொடுக்காது. மாறாக மன சஞ்சலத்தையும் பாடுகளையும் கொடுக்கும். ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம், அது எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, ரட்சிப்பின் ஆசீர்வாதமாக இருக்கலாம், உலகத்தினுடைய ஆசீர்வாதமாக இருக்கலாம், பூமியிலிருந்து வருகிற ஆசீர்வாதமாக இருக்கலாம், கையின் பிரயாசத்தின் ஆசீர்வாதமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது கர்த்தரிடத்திலிருந்து வந்தால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், அது மகிழ்ச்சியை கொடுக்கும். அதனால தான் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகுமா. ஏன்னா கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிற ஒரு ஆசீர்வாதம் நமக்கு மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கிறதுக்கு முன்பாக மரியாளுக்கு சொல்லுகிற பொழுது, எலிசபெத் அவளை வாழ்த்துகிற பொழுது நீ பாக்கியவதி என்று வாழ்த்துகிறாள். தூதன் வாழ்த்துகிற பொழுது சொல்லுகிற பொழுது கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று சொல்லுகிறார். அப்போ பாக்கியம் மாத்திரம் அல்ல, நமக்கு நன்மையும் கிடைக்குமா. நன்மை என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதம், ஏதோ காசு பணம், இன்னும் உலகத்தினுடைய காரியங்கள் மாத்திரம் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. நன்மை என்று சொன்ன இயேசு நம்மோடு இருக்கிற பொழுது ஒரு நாள் மாத்திரமல்ல, ஏதோ ஒரு மாதம் மாத்திரமல்ல, ஒரு வருஷம் மாத்திரமல்ல, அவர் முடிவு பரியந்தம் நம்மோடு இருப்பார், கடைசி வரைக்கும் கைவிடாமல் இருப்பார், எந்த சூழ்நிலையிலும் நம்மை மனரம்யமாய் பார்த்து கொள்ளுவார். பிலிப்பியில் சொல்லுகிறது போல, 4:4 சொல்லுகிறது போல, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி மனமகிழ்ச்சியாயிரு, உன் இருதயத்தின் வேண்டுதலை அவர் அருள செய்வார். அந்த மனமகிழ்ச்சி நமக்குள்ள, கர்த்தருக்குள்ள இருக்கிற அந்த மனமகிழ்ச்சி வந்துருச்சுன்னா நம்முடைய இருதயத்திலிருந்து என்ன வேண்டுதல் வைத்தாலும் விண்ணப்பம் வைத்தாலும் அதை கர்த்தர் அருள செய்வாராம், ஆசீர்வதிப்பாராம். பிரியமானவர்களே, அப்பொழுது எப்படிப்பட்ட கர்த்தருக்கு பயந்திருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான ஊழியக்காரர்களே, ஊழியக்காரியே, கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரை அறியாதவர்கள் நீங்கள் இருக்கலாம். அவர் நாமத்துக்கு பயந்து யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகுமாம். அப்பொழுது அந்த குடும்பத்தில் என்ன மாதிரி ஆசீர்வாதம் வரும்? உன் மனைவி உன் வீட்டோரம் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பால், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்களாம். எப்படி, யாருக்கு இந்த ஆசீர்வாதம்? இந்த 2026 இந்த புதிய வருடம் எல்லாருக்கும் ஆசீர்வாதமான ஆண்டா மாறிடுமா? இல்லைங்க. கர்த்தருக்கு பயந்தவங்களுக்கு, கர்த்தருக்கு பயந்த குடும்பத்திற்கு, கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளுக்கு, கர்த்தருக்கு பயந்த ஊழியக்காரர்களுக்கு, கர்த்தருக்கு பயந்து வழிகளிலே நடக்கிற ஒரு தேசத்துக்கு, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு பட்டணத்துக்கு ஆசீர்வாதமும் அதை நன்மையும் பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்குமா. அப்போ அப்படி நீங்கள் பயந்து அவர் வழியில் நடக்கிற பொழுது அவருடைய மனைவி வீட்டோரம் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள்.
திராட்சை கொடி என்பது ஒவ்வொரு நாளும் நமக்கு அது கனி கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த கனியானது சுவை மிகுந்த திராட்சரசம் நம்முடைய முகத்தை மலர செய்யும். அதை பருகுகிற பொழுது நமக்குள்ள ஒரு ஆனந்த சந்தோஷம். அந்த திராட்சரசம் என்பது அப்படி பந்திக்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறது மாத்திரம் அல்ல, அந்த திராட்சரசம் நமக்கு நல்ல ஒரு முகமலர்ச்சியை கொடுக்கும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு ஆனந்தமான ஆசீர்வாதமான ஒரு வீடாய் நம் வீட்டில் இருக்கிற ஒரு சந்தோஷத்தை பிரதிபலிக்கிற காரியங்களை கொடுக்கும். அப்போ இப்படி இருக்கிற பொழுது உன் மனைவி வீட்டோரமாக இருக்கிற உன் வீட்டுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் ஒரு குட்டி பரலோகமாக இருக்கும். அப்போது பாருங்க, கணவன் மனைவியாக சேர்ந்து பிள்ளைகளாக சேர்ந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்து அவருடைய வார்த்தையின்படி நடந்து ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவருக்கு ஒரு ஆலோசனை கொடுத்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி கை கொண்டு நடக்கிற பொழுது அந்த வீடு ஒரு பெரிய குட்டி பரலோகமாக இருக்கும். அக்கம் பக்கம் பார்க்குறவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, பொறாம கூட படுவாங்க. பாருங்கள், அந்த குடும்பத்தில் பாருங்கள், கணவன் மனைவி எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைங்க பாருங்கள் எப்படி அந்த பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க பாருங்கள், அநேக வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க, அநேக மனைவிமார் இருக்கிறாங்க. வீடு வீடாக அலைந்து திரிந்து இன்னும் உலகத்தில் பலவிதமான இச்சைகளில் இழுப்புண்டு போய் நேரத்தை விரயம் பண்ணி இன்னும் பல தொலைக்காட்சி போன்ற உலக இச்சையான காரியங்களிலே மாட்டி குறை குற்றங்கள் ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்களை பார்க்கிற பொழுது இந்த குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு பாருங்கள். கணவன் மனைவிக்குள்ளே எப்படி ஒரு மனமாக முடிவெடுக்கிறாங்க பாருங்கள். எப்படி கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மனதோடு பாருங்கள், எந்த காரியத்தில் அவங்களுக்குள்ள சண்டை வந்ததே கிடையாது. எப்போ பார்த்தாலும் அவங்க கணவன் மனைவி பார்த்தா ஒரு சந்தோஷம் இருக்கும், இன்னும் கொஞ்சம் பேசலான் இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் எதை சிந்திச்சாலும் எதை பேசினாலும் ஒரே காரியத்தை யோசிக்கிறாங்க. அந்த யோசனை தாங்க, அந்த ஒரு மனம்தான் கர்த்தர் கொடுக்கிற இணைத்தது திருமணம். அந்த ஒரு மனம் இருந்தால் தான் உங்களால் கர்த்தருக்குள்ளே நன்மை பெற முடியும். அதனால்தான் நம்முடைய திருமண காரியத்தில் இணைக்கப்படுகிற பொழுது நீங்கள் இருவர் அல்ல, இனி ஒரு மனதாய் ஒரே மனமாய் இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு எப்படி மனைவி எப்படி கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், மனைவிடத்தில் கணவன் எப்படி அன்பு செலுத்த வேண்டும், பிள்ளைகள் எப்படி பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் எப்படி தலைவராக இருக்கிறார், இப்படியெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அப்போ அந்த ஆர்டர் பிரகாரம் கர்த்தர் நம் வீட்டின் தலைவராக இருக்கிறார், கணவன் வீட்டின் தலைமகனாக இருக்கிறார், தலைவனாக இருக்கிறார், மனைவி தலைவியாக இருக்கிறார், அதற்கு கீழாக பிள்ளைகள். அந்த ஒரு குடும்பம் பாருங்கள், ஒரு இணைப்பை பாருங்கள், எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது பாருங்கள். ஒரு மரம் இருந்தால் கீழே வேறு, கீழே தண்டு, அதுக்கடுத்து கிளைகள், அதுக்கடுத்து இலைகள், அதுக்கடுத்தது பூ காய் கனிகள். அதை பார்க்கிற பொழுது மற்றவர்களுக்கு ஒரு சந்தோஷம். அதனால தான் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் பலவிதமான விருட்சங்கள் கனிமரங்களை கொடுத்து அதன் நடுவிலே மனிதனை வைக்கிறார், ஆதாம் ஏவாளை வைக்கிறார். அப்போ ஒரு மரம் எப்படி வேரிலிருந்து முளைத்து எப்படி அது ஆலமரம் போல நல்லா வளர்ந்து பூக்களையும் காய்களையும் கனிகளையும் கொடுக்கிற பொழுது அதனுடைய தோற்றத்தை பார்க்கிற பொழுது நிறத்தை பார்க்கிற பொழுது அது பசுமையாக இருக்கிற பொழுது பூத்து காய்த்து குலுங்குகிற பொழுது கனி கொடுக்கிற பொழுது தோட்டக்காரருக்கு சந்தோஷமாக இருக்கிறதோ. பிரியமானவர்களே, அப்படித்தான் உங்களுடைய குடும்பமும் நம்முடைய குடும்பமும் அப்படி இருக்கிற பொழுது அந்த குடும்பத்திலே தேவன் உலாவுவார். அப்படித்தான் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் இந்த 2026 இந்த புதிய வருடத்தில் இந்த நித்திய கண்மலை வெளிச்சத்தின் மூலமாக இன்றைக்கு ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு கணவன் தனிப்பட்ட முறையில் எப்படி இருக்க வேண்டும், கணவன் மனைவி இருவர்கள் எப்படி ஒருமனப்பட்டு இருக்க வேண்டும், பிள்ளைகளாய் சேர்ந்து ஒரு குடும்பமாய் எப்படி ஒரு மனதோடு இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த சங்கீதக்காரன் அழகாய் தெளிவாய் நேர்த்தியாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுதுதான் உன் மனைவின் வாயிலிருந்து திராட்சரசம் போன்ற நல்ல மதுரமான ஆசீர்வாதமான அரவணைக்கிற அநேகர்களை விசாரிக்கிற மற்றவர்களுக்கு படியளக்கிற மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஏழைகளுக்கு இறங்குகிற மற்றவர்களுக்காக உதவி செய்கிற ஒரு நல்ல குணசாலி உள்ள சிறியாய் உன் மனைவி இருப்பாள். அதனால்தான் மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறானா. ஏன்னா நாம் எல்லாம்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாளனுக்கு மணவாட்டி மனைவியாக்கப்பட போகிறோம் அந்த கல்யாண விருதில். அப்போ அதனால தான் அந்த மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். நன்மைனா இயேசு கிறிஸ்து மணவாளன். அப்போ நாம் இயேசுவை கண்டடைய வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு நல்ல உண்மையான மணவாட்டியாக இருக்க வேண்டும். அதனால தான் இந்த பூமியில் ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி கணவன் மனைவி என்ற உறவை ஏற்படுத்தி இந்த பூமியில் இருக்கிற கணவனுக்கு ஒரு மனைவி எப்படி கீழ்ப்படிந்து எல்லாவற்றிலும் மணவாளனை நேசிக்கிறாளோ, எப்படி இந்த மணவாட்டி கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறாளோ, அதே மாதிரி இந்த மனைவி மேலே அன்பு செலுத்தி ஒரு கணவன் கீழ்ப்படிந்து மணவாளனாய் நடந்து கொள்ளுகிறாரோ, அப்படிதான் நம்மை பரத்துக்கு அழைத்து செல்ல போகிற அந்த மணவாளன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்யாண விருதில் நம்மை இணைத்து அவரோடு கொண்டு செல்ல போகிறார். அதற்கு தான் இந்த பூமியில் ஆண்டவர் நமக்கு ஒரு உதாரணத்துவமான ஒரு வாழ்க்கையை வைத்து இங்கே நம்மளை ஆயத்தப்படுத்தி, ஏன்னா பரலோகத்தில் போய் ஆயத்தம் பட முடியாது. அதனால தான் இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த பூமியில் எல்லா விதமான ஆயத்தம் படுத்தி பரலோகத்தில் போய் அவரோடு நித்தியமாய் வாழ்வதற்காக தான் மணவாளனோடு மணவாட்டி என்றும் சேர்ந்திருக்க, சந்தோஷமாக இருக்க, அங்கே துதித்து கொண்டே இருக்க, அப்படிப்பட்ட உறவை கர்த்தர் கட்டமைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வருஷத்தில் உங்கள் குடும்பம் நன்மையான குடும்பமாக, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாக, ஒரு பரிசுத்த குடும்பமாக, கர்த்தர் விரும்புகிற ஒரு குடும்பமாக, ஒரு பரிசுத்த யவன சந்ததியை நீங்கள் பெற்றெடுத்த குடும்பமாக, தாய் தகப்பனாக நீங்கள் இருக்க வேண்டும். ஆமாம், உலகத்தில் எல்லா பிள்ளைகளும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த வேதத்திலே சொல்லப்பட்ட பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களாம், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். அப்போ ஒலிவு மரக்கன்று என்று சொன்னாலே ஓங்கி வளர்கிற ஒலிவு மரக்கன்று அந்த ஒலிவ காய்களை எடுத்து அதை பிழிந்து அந்த எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார்கள். பாருங்க, தீர்க்கதரிசிகள் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவார்கள். இன்னும் பாருங்க, நிறைய பரிசுத்தவான்களை அபிஷேகம் பண்ணுவார்கள், ஊழியக்காரர்களை பரிசுத்தம் பண்ணுவார்கள், இன்னும் குமாரர் குமாரத்திகளை அபிஷேகம் பண்ணுவார்கள். அப்போ அந்த ஒலிவ வெண்ணெய் நல்ல வாசனையாக இருக்கும், அபிஷேகமான ஒரு தைலம் அது. அப்போ அந்த அபிஷேகம் தைலம் வருகிற பொழுது ஆவியானவருடைய வழிநடத்துதல் நம்மேல் இருக்கும். அப்போ உங்கள் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களாம், கர்த்தருக்கு பயந்த குடும்பமாக. ஏன்னா ஒரு பிள்ளைகளுக்கு கணவன் மனைவி தான் முன்மாதிரியான ஒரு ஜீவியம். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் கூட சொல்லுவாங்க, நாங்கள் எவ்வளோ செபிக்கிறோம், எவ்வளோ ஊழியம் செய்கிறோம், எவ்வளோ காரியம் ஆண்டவருக்காக செய்கிறோம். ஆனால் ஆண்டவரை அறியாத பிள்ளைங்களாக கூட கர்த்தருக்கு பயந்து நடுங்கி சொல்லுகிறதை கேட்குறாங்க. ஆனால் ஊழியக்காரங்க பிள்ளைங்க இன்றைக்கி ஆண்டவரை அறிந்த அநேக பிள்ளைகள் கூட கீழ்ப்படிவதில்லை. அநேக பிள்ளைகள் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறார்கள், பெற்றோர்களுக்கு மனநோவாக இருக்கிறார்கள், ஏசாவை போல அப்படியெல்லாம் சொல்லுகிறதை நாங்கள் கேட்கிறோம். ஏன் பாருங்கள், அந்த பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளாய் அந்த பிள்ளைகளை கர்த்தருக்கு முன்பாக அதிகாலையிலே நடத்தி ஜெபத்திலே கர்த்தரோடு அவர்கள் ஐக்கியப்பட்டு அந்த குட்டி பரலோகமாகிய அந்த குடும்ப ஜெபத்திலே அவர்களை நடத்தி ஒவ்வொரு நாளும் வார்த்தை என்ற வசனத்தினாலே அவருடைய வாழ்க்கை கட்டப்பட்டு எந்த தேவை இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட தான் கேட்கணும் என்று சொல்லி நம்பிக்கை அவர் மேலே அந்த பிள்ளைகளை திருப்பி அவரை சார்ந்து கொண்டு வாழ்ந்த பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. பாருங்க, அப்படிப்பட்ட பிள்ளைகள் அவங்க மிகப்பெரிய ஒரு பின்னாட்களிலே ஊழியர்களாய் வந்திருக்கிறார்கள், ராஜாக்களாய் வந்திருக்கிறார்கள், அதிபதிகளாய் வந்திருக்கிறார்கள். மிகவும் நல்ல ஒரு இந்த உலகத்திலும் சரி, ஊழியத்திலும் சரி, மற்ற தேசத்திலும் சரி அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நான் பிறந்ததுலேருந்து கிறிஸ்துவ குடும்பம்தான், பரம்பரை கிறிஸ்துவன் தான், எங்கள் தாத்தா கிறிஸ்துவங்க, எங்கள் அப்பா கிறிஸ்துவங்க, நானும் கிறிஸ்துவன், நான் 3ஆம் 4ஆம் தலைமுறை என்று சொன்னாலும் ஆண்டவருக்கு பயப்படவில்லை என்று சொன்னால் அந்த பரிசுத்தம் வராது. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை கொண்டு வரும், ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு ஞானத்தை கொண்டு வருமா. அந்த ஞான கண்மலை தான்
நம்ம எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எந்த நேரத்தில் எந்த காரியத்தை செய்யணும் என்று சொல்லி அவர் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுவாராம். நமக்கு தேவையான இடத்துல தேவையான வார்த்தையை கொடுத்து அவர் நம்மை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படி என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகள் இன்றைக்கு கர்த்தருக்கு பயந்து அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறார்களா? ஒரு வேலை ஸ்தலத்துக்கு போனாலும், ஒரு கல்விக்கூடங்களுக்கு போனாலும், இல்லை ஒரு சபைக்கு போனாலும், ஒரு சமுதாயத்துக்கு போனாலும் கர்த்தரை தொழுது கொண்டு போகிறார்களா? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்ம எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற தெய்வ பயம் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிறதா? அப்படி இருந்தா அந்த பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். ஏனென்றால் கர்த்தர் அவர்கள் சுகந்த வாசனையாயிருப்பார். ஒருவேளை இப்படிப்பட்ட அடையாளத்தோடு இருந்து ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருந்து கூட பரம்பரை கிறிஸ்துவர்களாக இருந்தும் கர்த்தரை தேடாத பிள்ளைகளாக இருந்தால் அவர்களை வாழ்க்கையில் முன்னேறுவதில்லை. ஏனென்று சொன்னால் கர்த்தர் இல்லாத இடம் வெறுமையான இடம். உலகத்தில் எல்லாம் இருக்குது. என் பிள்ளை நல்லா படிக்கும், நல்ல கோல்டு மெடலிஸ்ட், நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன், நல்ல அழகான முகத்தோற்றம், அவனுக்கு எந்த இதுவும் குறைச்சல் இல்லை, ஆனால் கர்த்தர் இல்லை அப்படின்னா அந்த பிள்ளை இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் சபதரித்திருந்தாலும் அது விருதா, அது ஒன்றுக்குமே யூஸ் ஆகாது. ஏன்னா உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. எத்தனையோ பிள்ளைங்கள் கிராமத்தில் பார்க்குறோம், ஏழை ஊழியக்காரர்களை பார்க்குறோம், எத்தனையோ ஆண்டவரை அறிந்த சாமானிய மக்களை பார்க்கிறோம். படிப்பறிவு இருக்காது, முதல் தலைமுறையாக இருக்கும். அந்த பிள்ளை சண்டே கிளாஸுக்கு ஞாயிறு பள்ளிக்கு போய் தான் ஆண்டவரை அறிந்து வேடிக்கை பார்க்க வந்த பிள்ளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் மூலமாக இந்த குடும்பத்தில் ஒரு அற்புத அதிசயங்களை செய்திருப்பார் ஆண்டவர். அதனால் வந்த குடும்பங்கள் பின் நாட்களில் ஆலமரம் போல வளர்ந்து அநேகர் அவங்க குடும்பத்திலிருந்து கர்த்தர் பக்கமாய் சேர்த்திருப்பார்கள். ஏன்? ஆண்டவர் அந்த சிறு பிள்ளை மூலமாய் போட்ட ஒரு சின்ன விதை வளர்ந்து அது பெருகி ஆலமரம் போல வளர்ந்து அது அநேக கிளைகள் விட்டு பூத்து காய்த்து கனி கொடுத்து அதன் கீழே ஏராளமான மனிதர்களும் பறவைகளும் அநேக ஜீவன்களும் வந்து தங்கியிருக்கிற குடும்பத்தையும் நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பரம்பரை கிறிஸ்துவர்கள் என்பதனால் அல்ல, இல்லை நாங்கள் கர்த்தருடைய ஜனம் என்று நாம் சொல்லிக்கொள்வதனால் அல்ல, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பிள்ளைகள் கர்த்தருடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமாய் ராஜரீக முடியுமாய் இருப்பார்கள். அப்பொழுதுதான் அந்த பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அப்போ இந்த புதிய வருடத்தில் கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த 2026 இந்த புதிய வருடத்தில் உங்கள் பிள்ளைகள் உங்கள் குடும்பம் எப்படியாய் இருக்கிறது? அப்போ கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் குடும்பத்தின் மேலே வர வேண்டும், அந்த வேத வெளிச்சம் பட வேண்டும். அப்படின்னா நீங்கள் முதல் கர்த்தருக்கு பயந்து இருக்கணும், அனுதினமும் கர்த்தரை தேடுவர்களாய் இருக்கணும், கர்த்தருடைய வசனத்தை படிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, ஜெபிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அந்த வசனத்தை கைக்கொள்ளுவர்களாய் இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை நடத்தப்பட வேண்டும். ஏன்னா உலகத்தாரை போல இல்லை மற்றவர்களைப் போல சில அரசியல்வாதிகளை பற்றி சொல்லுவாங்க, வார்த்தை ஒன்று வழி ஒன்று என்று சொல்லி. உலக மனிதர்கள் குறித்து சொல்லுவாங்க, அவர் பேசுறது ஒன்று செய்கிறது ஒன்று என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கை பிரியமானவர்களே அப்படி இருக்கக்கூடாது. இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். நமக்கு நிறைய அடையாளம் இருக்கிறது. வெறும் சிலுவை அடையாளம் மாத்திரம் இல்லை, வேதாகம் அடையாளம் மாத்திரம் அல்ல, ஆலயத்துக்கு போகிறது மாத்திரம் அடையாளம் அல்ல. நம்முடைய பேச்சில், நடக்கையில், செய்கையில், கிரியில், மற்றவர்களுக்காக பரிந்து பேசுவதில், மற்றவர்களுக்கு கொடுப்பதில், நற்கிரை செய்வதில், மற்றவர்களை உற்சாகப்படுத்துவதில், நல்ல வார்த்தைகளை பேசுவதில், நன்மையான வார்த்தைகளை தியானிப்பதில், கர்த்தருடைய வசனத்தில் பிரியமாக இருப்பதனால, கர்த்தருக்கு பயந்து நடப்பதனால, அநேகரை ஆசீர்வதிப்பதனால, உடைய சத்துருவுகள் உங்களுக்கு தீங்கு செய்வதற்கு நீங்கள் நன்மை செய்வதனால கர்த்தருடைய குணாதிசயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும், கர்த்தருடைய வெளிச்சத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ யாருக்கெல்லாம் இந்த வெளிச்சம் உண்டாகும் அப்படின்னா கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு. பிரியமானவர்களே, நீங்கள் செய்கிற ஊழியத்தில், நீங்கள் செய்கிற வேலையில், தொழிலில், இன்னும் மற்ற காரியங்களில் உங்களுக்கு வெற்றி இல்லை, நீங்கள் எதிர்பார்த்த பலன் வரலன்னா ஆண்டவர்கிட்ட, ஏன் ஆண்டவரே இத்தனை வருஷம் தொடர்ந்து நான் எவ்வளோ பிரயாசப்படுறேன், தொழிலில் எவ்வளோ பிரயாசப்படுறேன், வேலையில் எவ்வளோ பிரயாசப்படுறேன், ஊழியத்தில் எவ்வளோ பிரயாசப்பட்டு உழைக்கிறேன், ஆனால் நன்மை கிடைக்கலன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உபாகம் 28 இன்று
நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைப்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும் என்று சொல்லுகிறார். எப்படியா? நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தமாக உன் மிருகஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மா பிசைகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லப்படுகிறது. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிப்பார். இப்படி தொடர்ந்து நீங்கள் உபாகம் 28 அந்த காரியத்துகளை நீங்கள் பார்க்கிற பொழுது கர்த்தர் உங்களுடைய மேல் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அறிந்து கொள்ள முடியும். யாரு? உண்மையாய் செவி கொடுக்கிறவர்களுக்கு. அப்ப உண்மையாய் திருடணும், பயந்து மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயப்படுறது மாத்திரமல்ல, அந்த பயம் உங்களிடத்துல உண்மையாய் இருக்கணும், உத்தமமாய் இருக்கணும், பரிசுத்தமாய் இருக்கணும், நீதியாய் இருக்கணும். அப்படி சொல்லுகிற பொழுது, அப்படி நடக்கிற பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். உங்களுக்கு ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்களாம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடி உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்களாம். அப்ப கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்ற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் கேட்ட இந்த சத்தியத்தின்படி ஆண்டவர் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவனவனோ பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தலைகளை தாழ்த்தி செபிக்கலாம். மகா இரக்கமும் தயவுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாட்களிலே நீ சொன்ன வார்த்தையின்படி கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற எந்த மனுஷனும் எந்த குடும்பமும் கணவன் மனைவியும் பிள்ளைகளும் ஆண்டவரே அவர்களோடு இருந்த கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொன்னீரே. கர்த்தருக்கு பயந்து அவள் வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னீரே. அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கிற பொழுது என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரும் என்று சொன்னீரே. அப்படியாக இந்த நாட்களில் இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக ஏராளமான பிள்ளைகள் இந்த வருஷத்தில், இந்த புது ஆண்டில், இந்த புதிய மாதத்தில் நீ சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தத்தின்படியும், நீ சொன்ன ஒவ்வொரு ஆசீர்வாதத்தின்படியும், நீர் கொடுத்த ஒவ்வொரு பாதுகாப்பின்படியும், கர்த்தாவின் கொடுத்த ஒவ்வொரு ஆலோசனையின்படியும் நடந்து இந்த வருஷத்தை நன்மையினால் முடிசூட்ட தேவரீர் நீர் பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்து ரட்சித்து காத்துக்கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். இந்த வருஷம் முழுவதும் இவர்களை நடத்தி எல்லாவற்றிலும் நன்மையை பெற்று உண்மையாய் செவி கொடுத்து கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடந்து காரிய சித்தி உள்ள பெற்றவர்களாக மாறுபடியாக இந்த வருஷத்தை நீ நன்மையினால் முடிசூட்டி தரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக, நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஊழியமாக, நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பட்டணமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும்படியாய் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த புதிய வருஷத்தில் நீங்கள் அவருக்காக பயந்து அவர் வழிகளில் நடங்க, அவர்களுக்கு உண்மையாய் செவி கொடுங்க, அவருடைய சமூகத்தின் அவருடைய வெளிச்சத்தின் வார்த்தையில் நிலைத்திருங்க. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி: ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.